சிம்பு ஃபேன் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. சிம்பு சாரோட படம் ஏதாவது இருந்துச்சுன்னா, மூவி அப்டேட் பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்காகவும், சிம்பு சாருக்காகவும் தான் இந்த வீடியோ. சிம்பு சாரோட அடுத்த அப்டேட் பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசா பயங்கரமான பட்ஜெட்ல தான் சிம்பு சாரோட படம் இருக்கு. STR 48 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட ப்ரொடக்ஷன் டீம் வந்து சேஞ்ச் ஆனதால STR 48 வந்து கேன்சல் ஆகல. ஆனால் அது STR 48 இல்லாமல் ஒரு 50 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிம்பு சாருக்கு STR 48 படமாக தக் லைஃப் படத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா STR 48ன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துச்சு. அதோட ஷூட்டிங் எதுவுமே முடிக்காமல் நம்ம தக் லைஃப் படத்தில் இருக்க ஷூட்டிங் ஒர்க்கு, டப்பிங் ஒர்க் எல்லா வரைக்கும் சிம்பு சார் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாரு. ஆனால் என்ன ஒரு கெட்ட செய்தின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து அடுத்த வருஷம் ஜூன் 5ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அடுத்த வருஷம் ஜூன் வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. என்னதான் அந்த படத்தில் வந்து கமல் சார் நடிச்சிருந்தாலும் சிம்பு சார் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் போயிடுச்சு. STR ஃபேன்ஸ்க்கு வந்து செம்ம ட்ரீட்டு. பட் என்னென்னா வெயிட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது நானும் ஒத்துக்கிறேன். STR 49 என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, AGS ப்ரொடக்ஷனில் டைரக்டர் அஸ்வந்த் மாரிமுத்து சார் டைரக்ஷனில் STR சார் வந்து வின்டேஜ் STR சார், அதாவது நம்ம குத்து தம் இந்த வினை தாண்டி வருவாயா அப்போ பார்த்த ஒரு சிம்பு சாரா இந்த படத்தில் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்ற நியூஸ்லாம் வந்திருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. என்ன தான் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த படம் வந்து தக் லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் ஆகும். ஸோ 1 வருஷம் 6 மாதம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இந்த படத்தோட ஷூட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம STR 48 அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிங்கு பெரியசாமி சார் டைரெக்ஷனில் வந்து சிம்பு சார் போய் நடிப்பார். அதுக்காக தான் பயங்கரமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன், வெளிநாட்டுக்கு போய் மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டு வந்து பயங்கரமாக ரெடி ஆனார். ஆனால் என்ன ஷூட்டிங் வந்து லேட் ஆகிறது தான் அந்த படத்தோட ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. சிம்பு சார் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இப்படி இருந்தாலும் நிறைய டைரக்டர்ஸை கூப்பிட்டு கதை கேட்டுக்கிட்டு தான் சிம்பு சார் இருக்கார். அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓகே பண்ணி நடிச்சிருவார். தேசிங்கு பெரியசாமி டைரெக்ஷனில் சிம்பு நடிக்க போகிற படத்துக்கோட எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த படம் வந்து பாகுபலி அளவுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த படத்தை எடுக்கிறதுக்கு எப்படியும் மினிமம் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் வந்து STR லாக் ஆகிடுவார். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 படங்களும் வந்து வெயிட்டான படங்கள் தான். சாதாரண ஏதோ சும்மா வந்து நடிச்சுட்டு போனோம் அந்த மாதிரிலாம் சிம்பு சார் நடிக்கலை. ஒவ்வொரு படத்துக்கும் வந்து பயங்கரமான எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காரு. அதனால தான் டிலே ஆகுது. இன்னும் படங்கள் அவர் வந்து கமிட் ஆனாலும் அந்த படத்துக்கு வந்து ஒரு சில மாதங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன், உடம்பு குறைக்கிறது, உடம்பு ஏற்றுறது, இந்த மாதிரிலாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்காரு. சிம்பு சார் ஃபேன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போது STR 48, 49, 50 இந்த 3 படங்களும் வந்து பயங்கரமான ஒரு டைரக்டரில் பயங்கரமான ஒரு பட்ஜெட்டில் தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா சிம்பு சாரோட மார்க்கெட் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். இப்போது நான் சொன்ன நியூஸ் எல்லாமே தான் சிம்பு சாரோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். இதே மாதிரி வேறு ஏதாவது சிம்பு சாரோட அப்டேட்ஸ் வந்தால் நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு சிம்பு சாரை பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சினிமா நியூஸ், மூவி அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.